பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாலியான சில விஷயங்கள்லாம் நடந்தது. பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்தது. இந்த ஒரு தாய்மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்களே வந்து காரை ஓட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்தியா கையால தான் ஓட்டினார். காலால் இது கையால் ஸ்டேரிங் காலால் கைகாலால் ஓட்டினார். ஆமாம். இப்போ அது மாதிரி வந்து எந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர்களும் வந்து அவங்களே காரை ஓட்டிட்டு போகல அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையான ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எளிமையா எப்படிங்க 100 மீட்டர் காரை ஓட்டினா எளிமையா? என்ன கிணத்தனமா? அது கூட ஓட்டல் இல்லை, யாருமே ஓட்டல் இல்லை. எதுக்கு ஓட்டணுன்ற இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நான் பார்க்குறேன், ஒரு ட்ரௌசரு கழுத்தில் ஒரு துண்டை போட்டு மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, எப்படி எவ்வளோ கேவலமா இருக்கும். அவர் கையாலேயே மாவு அரைச்சி காலைல இட்லி சுடுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது தேவையாது. கடையில் கொடுத்தா மாவு உங்களை வந்து கொடுக்க போகிறான், அதுதானே அவன் கடை வச்சுருக்கான். இல்லை கரெக்டு தான். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஆதவனே இப்போ விவசாயம் பண்ணி கதிர் அறுத்து அரிசி எடுத்து அதை கொண்டு போய் மாவு மில்லில் கொடுத்து உண்மையை தனியாக அரிசி தனியாக பிரித்து இவ்வளோ சிம்பிளாக அவரே பண்ணுறாரு. அதெல்லாம் வேண்டான்றது தான் அவன் கம்பெனி வச்சுருக்கான். இல்லை அது ஒரு சிம்பிளிசிட்டியை கொடுக்குது. இல்லை என்ன சிம்பிளிசிட்டி? இப்போ நானே மாவு அரைக்கிறேங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு இதுவாக இருக்குல்ல. சரி அதைங்க டெய்லி அதுக்கடுத்து ஓடிட்டு வர வேண்டியதானே, என்னத்துக்கு உங்களுக்கு அதுக்கடுத்து எதுக்கு டிரைவரு? இல்லை பெங்களூர்லேருந்து ஓட்டிட்டு அது இன்னும் சிம்பிளாக இருக்கும்ல, ஹெலிகாப்டர் காசு மிச்சம். தண்ணி எனக்கு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அவர் நல்ல ஃப்ரீயா இருந்த ஒரு மனுஷன். ஒரு நடிகராக இருக்கும்போது கார் ஓட்டி பைக் ஓட்டின்னு அந்த மாதிரி இருந்த மனுஷன். ரொம்ப நாளாக வந்து இந்த பக்கத்து சீட்டில் உட்காந்து வரதே போர் அடிச்சு போய் கொஞ்ச நேரமாவது நான் ஓட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த சிங்கப்பெண் படையில வந்து அவர் ஓட்டினதும் அதான் ரீசன் நினைக்கிறேன். எனக்கு ஓட்டவே விட மாட்டேங்கிறீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் கார் கொடுங்க நான் ஓட்டுறேன். அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த பொறுப்புக்கு வந்தாலும் பதவிக்கு வந்தாலும் இதை அவர் எதிர்பார்க்கல போல இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்துருக்கேன். ஒரு ஃப்ரீயாவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்ப பாரு நம்மளை சுத்தி 4 பேர் இருக்கிறாங்க, எங்கேயுமே கை கால திருப்ப முடியல, பேச முடியல, சிரிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இறுக்கத்தோடயே இருக்கிறார் போல இருக்கு விஜய். அதனாலதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே டப்புன்னு நேரா போய் நானே ஓட்டுறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார் எடுத்தாரு. கொஞ்ச தூரம் ஓட்டினாலும் நானே ஓட்டுறேன், கொஞ்ச நேரத்துக்காக நான் ஓட்டுறேன், என்ன விடுங்க அப்படின்னு மாறுறது. அதான் அவருடைய நெருக்கடி காரணமா ஒரு ஆசைக்காக அவர் ஓட்டுறாரு. இது சிம்பிளிசிட்டின்னு அப்படி சொல்லுவாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஒருத்தர் ஓட்டுறது சிம்பிளிசிட்டியா? அதுக்கு ஷேர் ஆட்டோ ஓட்டியிருந்தாருன்னா பரவாயில்ல. இல்லை சொல்றேன், சிம்பிளா போறாரு அப்படின்னா ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு ஓட்டிட்டாருன்னா அது ஆச்சரியம். நான் அதாவது இந்த இதுல சொல்லுவேன், நாய் வந்து மனுஷனை கிடைச்சா செய்தி கிடையாது, மனுஷன் நாயை கிடைச்சாதான் செய்தி. அதை புரிஞ்சுக்கணும். இந்த சிம்பிளிசிட்டியில தீய வைக்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாரு 3 கிலோமீட்டர் அவரே கஷ்டப்பட்டு, ஏன்னா அது ஸ்டார்ட்டும் ஆகாது. பார்த்துருக்கீங்களா ஷேர் ஆட்டோ? ஆன்லேயே தான் வச்சிருக்கணும். ஆஃப் ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆக முடியாது, தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எவன் எந்த பக்கம் உளுந்து சாவானே தெரியாது. அதை வச்சு 20 ரூபா வாங்கிட்டு கத்திட்டே கிடப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டியை ஒரு சிஎம் ஓட்டினாரு, சிம்பிளா ஓட்டிட்டு வந்தாரு. ஆனால் சிம்பிளிசிட்டி. நீங்க வந்து ப்ராடோ காரையும் ரோல்ஸ் ராய்ஸையும் இது அதென்ன இனோவாவையும் ஓட்டிட்டு வர்றது என்ன சிம்பிளிசிட்டி? அது மாதிரி இல்லை, சும்மா நீங்களா கதை விட்டுக்கிற வேண்டியதான். ரீல்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அவர் வண்டி ஓட்டினான்னு உள்ள ஒரு கேமராவில் எடுத்திருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு எல்லா இடத்துலையும் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, இது இந்த ரீல்ஸ் போடுறதுன்னு சொன்னோன்னா நிறைய நியூஸ்ல இப்ப எல்லாம் கரண்ட் கட்டான மேட்ரே டைவர்ட் ஆக்கிட்டு. கரண்ட் கட் ஆயிடுச்சு, வீட்டில் சோறு இல்லை, பிள்ளைக்கு பால் இல்லைன்றது மறந்துடுவாங்க. கார் ஓட்டுறாரு அப்படின்னு மறந்துடுறாங்க. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் டைவர்ஷன். டேக் டைவர்ஷன் தான் இதெல்லாம். ஓகே, பால் கொடுக்குறாரு, பால் கொடுக்குறாரு அப்படின்ட்டு பிள்ளையாருக்கு பால் கொடுக்குறாரு, காளிக்கு வால் கொடுக்குறாரு என்ற மாதிரி எதையோ ஒன்று பண்ணிட்டு அவரே கார் ஓட்டுறாரு. அவர் கையால் அவரே சாப்பிட்றாரு, அவர் கையால் அவரே தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அப்படியா? அவர் வாயால் அவரே சாப்பிட்றாரு. அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது எல்லாமே இது பண்ணுறது, டைவெர்ட் பண்ணுறது, ஹியூமன் கேட்டல்ஸை டைவெர்ட் பண்ணி தற்கொலையில தன் வசமாக்கி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இப்போ எல்லா வீடியோலையுமே அந்த ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், ஜென்ரலாக யூடியூப்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு மாதிரி இந்த அம்புக்குறி போட்டு கவனித்தீர்களா, அவர் காலை கவனிச்சிங்களா, அவர் கையை கவனிச்சிங்களா, இப்படிலாம் போட்டு வீடியோ அதில் வேற எதையும் கவனிச்சிங்களான்னு சொல்லி, இல்லை கவனிச்சிங்களான்னு சொல்லி இதாக போடாம மூக்கை கவனிச்சிங்களான்னு ஆரப்படாமட்டாங்க. அது சந்தோஷம். இல்லைண்ணே, இது மாதிரியே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இப்போ என்னன்னா நாட்டில் பல பேர் வந்து அதை நோக்கி தான் பயணமும் செய்கிறாங்க. இப்போ அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வன்னியரசு இருக்கார் இல்லையா, அவர் இப்போ அமைச்சராக இருக்கார். அவர் வந்து இந்த சமூக நீதித்துறை மாட்டு பிரியாணி தின்ன சொல்றீங்களா? ரோட்ல போய் ரோட்டு கடையில திருச்சியில போய் மாட்டு பிரியாணி அது சாப்பிட்டாரு. அமைச்சரா போட்டு மாட்டு பிரியாணி சாப்பிடுங்க போட்டா அமைச்சரா நீ என்ன பிரியாணி சாப்பிட்ட? மாட்டு பிரியாணி சாப்பிட்டாருன்னா மாங்காய் பிரியாணி தொக்கு சாப்பிட்டாருன்னா எதுக்காக போட்டாங்க? என்ன வேலையை பார்க்காம போய் எங்கிட்ட அண்டா பிரியாணி வாங்கி தின்னுட்டு மாட்டுக்கறி பிரியாணி சூப்பராக இருக்கு ரோட்டில் மாட்டுக்கறி. அது வந்து என்ன இல்லைண்ணே, அதான் சமூக நீதித்துறையில போட்டோன்னே இப்போ நீங்க மாட்டுக்கறி பிரியாணி பத்தி சொல்றீங்க. அவர் வந்து இந்த அம்மா உணவகத்துல வந்து 5 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, அது தரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றாரு, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அவரும் மாறிட்டாரா? அப்ப எல்லாம் ரீல்ஸுக்காக எல்லாம் இதுல மாறிதான். நான் என்ன கேட்கிறேன், போன வாரம் வரைக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடி அமைச்சராகிறதுக்கு முன்னாடி அம்மா உணவகத்துல யாரும் சாப்பிடலையா? அதான் தெரியல. இல்ல எல்லாமே இப்ப ரீல்ஸ் பைத்தியமா மாறிட்டு, அதாவது எதற்காக பதவி கொடுக்குறாங்க, எதுக்காக அரசியலுக்கு வர்றோம் அப்படின்னே தெரியாம அப்படி போனோடனே ரீல்ஸ் பைத்தியமா மாறினா அப்புறம் எதுக்கு இவருக்கு எதுக்கு அமைச்சர் பதவி? இவர் என்ன மாட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவர் அமைச்சரா போட்டாங்க? ரோட்டில் போய் மாட்டு பிரியாணி சாப்பிட்டோன்னே ஒரு விஜய் ஆயிடுவாரா? என்ன பண்ணணுமோ எதுக்காக அனுப்புனாங்களோ அதை பார்க்கறத விட்டுவிட்டு ஒரு மாட்டு பிரியாணி தின்னான்னா பன்னி பிரியாணி சாப்பிட்டா எவனுக்கு என்ன? எவன் வயிறு நிறைய போகுது? எவனுக்கு அது தேவை? அது கஷ்டப்படுறவனுக்கு அது தேவையா? ஓய் என்ன பிரச்சனையா? இப்போ எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. பட்டியல் இனத்தில் ஒரு அமைச்சர், அதுவும் நேரடியாக ஒரு அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர், அதை போய் ஆய்வு பண்ணி என்ன பண்ணலாம், இங்கே பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணலாம், அவனுக்கு என்ன மாதிரியான கிளாஸ் எடுக்கலாம், என்ன மாதிரியான அவங்களோட அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு என்ன பண்ணலான்றது பார்க்காம மாட்டு பிரியாணி ரோட்டில் தின்னாரு, இந்த பிரியாணி தின்னாரு. கேவலமா இல்லையா அது? கேட்போம். இல்லை, இப்போ அவருடைய போக்கு எப்படி இருக்கும், இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? இந்த இப்படி போய் ஆரம்பமே இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கும்? வன்னியரசு வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்றதுன்னா சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதர் தானே. ஆமாம், அதனால தானே போய் மாட்டு பிரியாணி சாப்பிட்ருக்காரு. எப்படி இருக்குன்னு இல்லை, நான் என்ன கேட்குறேன், விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கும் போதுலேருந்தே சொல்கிறேன். இல்லை, அவரு ஒரு நல்லா பேசுவார், வன்னியரசு நல்லா பேசுவார். அது வேற, எல்லாரும் தான் பேசுவாங்க. திமுக திராவிட இயக்கங்கள்ல இருக்க பேச்சுக்கு குறைய இருக்காது. இருக்காரு அவரை எதுக்காக அமைச்சராக போட்டாரோ அண்ணன் திருமாவளவன், அதுக்கான பலன் கிடைக்குமான்றது அது கிடைக்கணும், அதுக்கு தான் அவரை போட்டிருக்காங்களே தவிர இவர் போய் இங்கே போய் இதை திங்கிறது அங்கே போய் அதை திங்கிறது இது அவரோட வேலை. அதுக்காக அவரை போடல. அதுக்கு நிறையா காமெடியன்ஸ் இருக்காங்க. புரியுதான் அவருக்கு? அதனால பட்டியல் இனத்து மக்களுக்கு என்ன பண்ணணும், இளைஞர்களுக்கு என்ன பண்ணணும், அவர்களை வந்து மேம்படுத்துவதற்கு, இருக்கிறத விட மேம்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், கல்வி விஷயத்தில் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான புதுமைகளை பூர்த்தி அவர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணுன்றதை பற்றும் பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா 10ஓட 11 போச்சுன்னா அதுக்கு அடுத்த டைம் இவங்க வரவே முடியாது. இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடுன்ற மாதிரி தான் போகும். பட் இந்த பக்கம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, திருமாவளவன் சொல்கிறது என்னன்னா, நாங்கள் வந்து அமைச்சரவை கொடுத்தாலும் எப்போ ஆனாலும் நாங்கள் கூட்டணியிலேருந்து பிச்சுட்டு வர்றதுக்கு ரெடியாக தான் போகணும். இவர் ஒரு பக்கம் வேற இல்லை, அவர் இந்த கட்சியோட தலைவர், அவர் கருத்து அவர் சொல்றாரு. கூப்பிட்டா வருவாரா? யார் கூப்பிட்டா? வேணான்னு சொல்லிட்டா வந்துருவாரா? வேணான்னா அவரை தான் செய்வார். அவருக்கு என்ன இருக்கு? வந்துருவாரான்னு. செயல்பாடு சரியில்லை. இப்போ வன்னியரசு போட்டிருக்காங்க, கட்சியில் இருந்தாருன்னு அவர் கொண்டு போய் உட்கார வச்சாரு. அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னாலோ, இல்லை அவர்கள் வந்து வேற மாதிரி டீல் பண்ணுறாங்கனாலோ, இல்லை வர்றதுக்கு தயங்க மாட்டான்றதை சொல்றாரு. இவர் ஒரு பக்கம் என்ன, இப்போ தாவேக்கால இந்த வெங்கட்ராமன் ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு, யாரும் விவசாயிகள் போராட்டம் நடத்துற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு. இதில் வராது, ரீல்ஸில் பார்த்துருப்பாரு, அதில் வந்திருக்காது. இல்லைன்னா அந்த இன்ஸ்டாவில் பார்த்துருப்பாரு. இன்னொன்று போராட்டமே காணாமே நம்ம எப்படி போடுறாங்கன்னா அதனால சொல்லுவோம். வெளியே வந்து பார்த்தா தானே தெரியும், ஊருக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணி, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவங்க இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபேஸ்புக், யூடியூப்லாம் கிடையாது. இன்ஸ்டாவில் போட்டால் அவங்க நம்ம இன்ஸ்டா, வாட்ஸ்அப். ஸோ இன்ஸ்டாவில் வர்றது தான் உண்மை, அதுதான் அப்போ தான் உண்மையானது போராட்டம் அப்படின்ற மாதிரி. மற்றதெல்லாம் எதுவும் போராட்டம் கிடையாது. தொடர்ந்து வரும் இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்போ ஒரு பாலிய வன்கொடுமையாக இருக்கட்டும், நடக்கிற கொலை கொள்ளையாக இருக்கட்டும், எல்லாமே இது என்ன, இது இன்ஸ்டாவில் வருது இல்லை, அதெல்லாம் அப்போ கவனிக்கப்படுது.
ஸோ அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நம்ம இன்ஸ்டால போட்டிங்கன்னா உடனே வைரல் ஆகும், உடனே ரீச் ஆகும். வேற யாரும் நியூஸ். அப்போ ஒரு நியூஸ் சேனல் எதுக்கு? அதான் நானும் கேட்குறேன், எதுக்கு நியூஸ் சேனல் எதுக்கு? அதான் இன்ஸ்டால போட்டாலே ஒரே ஒரு தலை சிறந்த ஒரு நியூஸ் சேனல் இருக்காங்க. நான் வந்து எப்படின்னா இப்போ வரைக்கும் என்னன்னா, ஒரு இன்ஸ்டால வர்றது கூட இன்னைக்கு நடந்ததா நேற்று நடந்ததான்னு தெரியாது, அதை நம்பாதீங்க. ஆனால் ஒரு நியூஸ்ல வர்றதுன்னா அது ஒரு காங்கிரீட்டா தெரியும், ஓகே இன்னைக்கு தான் நடந்திருக்குன்னு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நியூஸ் சேனல் அப்படிங்கிறத சொல்லலாம். அது மாதிரி நியூஸ் சேனல்ல போடுறதே இப்போ வந்து வேணாம்னு சொல்லி இன்ஸ்டால போடுறதா நம்பணுமா? அப்படின்னுமே இன்ஸ்டால போடுறதான் நம்புறாங்க, இன்ஸ்டால போடுறதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. விஜய் அவர்கள் நள்ளிரவில் முதலமைச்சர் மாறு வேஷத்தில் போகிறாருன்னு போடுறாங்க, அதுதான் நம்புறாங்க. அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு, நீ மாறு வேஷத்தில் போகிறாருன்னு போடுறாங்க. என்ன பண்ணி சொல்றீங்க? இல்லை, அது சப்போர்ட்டிவாக 2-3 பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியாது, அவர் வந்து நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துருக்காரு. நீ எங்கே போய் பார்த்தேன்னு கேட்டீங்களா? அவரை கேட்கலையா? ஆனால் சொல்கிறாங்க விஜய் வந்து மாறு வேஷத்தில் வர்றாரு. விஜய் எப்படி மாறு வேஷத்தில் வந்தாலும் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுதான் இருக்கேன். அது என்ன மாறு வேஷமாக இருக்கும் அப்படின்ட்டு நானும் யோசிச்சிருக்கேன். இந்த பிச்சைக்காரன் குடுகுடுப்பக்காரன் அந்த மாதிரியான வேஷமாக இருக்கும். அது இவங்க இந்த கற்காலத்துக்கே போவாங்கல்ல. ராஜராஜ சோழன் வந்து நீங்கள் இந்த கோயில் பக்கத்தில் இருக்க நிலம் பார்த்துருக்கீங்களா? கோயில் இருக்கும் இல்லையா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்கன்னா அது பக்கத்தில் ஒரு குடியிருப்பு இருக்கும். அந்த குடியிருப்பு எப்படி இருக்கும்னா இவ்வளோதான் இருக்கும் கேப், 2 வீட்டுக்கு நடுவில் கேப்பே இவ்வளோதான் இருக்கும், சந்து சந்தாக இருக்கும்னு வாங்கல்ல. அதாவது ராஜாக்கள் வந்து உள்ளே நுழைய முடியாது, அவங்க வண்டி வராது. அதுக்காகவே அந்த குடியிருப்பு இப்படி கட்டியிருப்பாங்க. ராஜா உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வண்டி வரக்கூடாதுன்னு கட்டியிருப்பாங்க. அதில் என்னன்னா ராஜா மாறு வேஷத்தில் போனார் அப்படின்வாங்க. எப்படின்னா ராஜா வந்து வேறு வேஷம் போட்டு நடந்து போகிறது, நடந்து போய் பார்க்குறது, இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஆக்கிட்டாங்க. அது கிட்டத்தட்ட வந்து என்னென்னா முதல்வன் படத்தில் வந்த ஒரு சீன். அது அந்த பூக்காரமாக கண்டுபிடிச்சிடும், எங்கள் முதல்வர் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வாங்குறப்போ சொல்லுவாங்கல்ல, பூ வாங்குறப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கூட வந்து சமீபத்தில் சாட்டை திருமணன் ஏதோ ஒரு வீடியோவில் போட்டப்போ மாறு வயசில் போயிருக்காரு, அங்கே ஒரு பூக்காரமாக கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி அப்படின்னா லிட்டர் என்ன வேலை, பூ லிட்டர் என்ன வேலைன்னு இருக்காரு, கண்டுபிடிச்சிருச்சு. நீங்கள் தானே எப்படி சாட்டை எனக்கு அதை நினைச்சு நான் சிரிச்சுட்டு இருந்தேன். அது சிரிக்காம சொல்றாப்புல போச்சு நேரம் அந்த பூக்காரமா போயிட்டு பூக்காரமா பக்கா கண்டுபிடிச்சிச்சு. வந்தவர் நீங்க தானே, நல்லா தெரிஞ்சுச்சு என்ன எப்படின்னு இருக்காங்க. பின்ன பூ லிட்டர் என்ன விலை அந்த சூரிய காமெடியில ஒன்று வருமே, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா மூதேவி ஹெல்மெட்டை போட்டு வாட்சை கழட்டி வச்சேன், சட்டையை கழட்டினேன், பேண்டை கழட்டிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்தேன். முட்டைக்கட்டை எடுத்து அந்த அடியை குடிச்சதை எப்படியோ நம்பிடுச்சு, ஏமா கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா ஹெல்மெட்டை கழட்டாம அந்த மாதிரிதான் நம்மளுடைய முதலமைச்சர் போனார்னா பூக்காரமா கண்டுபிடிச்சது யார் வேணாலும் இல்ல. அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச அவர் போற மாதிரி தெரியல. பட் ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸை அதெல்லாம் டெவலப் பண்ணி ஊதி பெருசாக்கி ஒரு விஷயத்தை அப்படியே தொடர்ந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பண்றாங்க. இதுதான் ஒரு நாளைக்கு மாத்தி எதையாவது தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தப்பானா பாருங்க, நடக்கும் பாருங்க, நடக்காத ஒண்ணு நடந்ததா போட்டு விட்டுருவாங்க. எல்லாம் நம்பி கடைசியில முடிஞ்சு போச்சு, அவரு பதவி விலகிட்டாரு அப்படின்னு. ஓ, அதையும் போட்டு விட்டுருவாங்க. ஆமா, போட்டு விட்டு ஏதாவது இன்ஸ்டால போட்டு விட்டாங்கன்னா அதையும் நம்பிட்டு ஐயோ போயிட்டாரா அப்படின்ற மாதிரி. ஆனா ஏஐயோட தாக்கம் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு இருக்கு. சமீபத்தில் டெல்லி போனார்ல, ராகுல் காந்தியை மீட் பண்ணிட்டு வந்தார், எல்லாம் சொன்னார்ல. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, விஜய் 3 பேரும் இலசோறு சாப்பிட்ற மாதிரி போட்டு. அதாவது சோனியா காந்தி எதுவுமே சாப்பிட டயட்ல, உடம்பு சரியில்லை. அது நல்லா தெரியுது. ஏன்னா இட்லியும் தோசையுமா சாப்பிட்டு இருக்காங்க. இல்லை, ஏதோ சப்பாத்தியோ ரொட்டியோ சின்னதாக சாப்பிட்டு பாலை குடிச்சு தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா உடம்பு சரியில்லாம தலைவாழை இலை போட்டு சோறு போட்ட அளவுக்கு விஜயும் சாப்பிட மாட்டாப்புல. விஜய் 1/2 இட்லி சாப்பிட்றாரு, ராகுல் 1.5 இட்லி தான் சாப்பிடுவாங்க. இட்லி சாப்பிட்டா கூட தோசை ராகுல் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. அங்கதான் சிங்கே. விஜய்க்கும் தோசை ரொம்ப பிடிக்கும். அதில் தான் காம்பினேஷன்லாம் கரெக்டாக அவங்க வர்றாங்க. வரும்போது என்னன்னு தலைவாழை இலை போட்டு தோசை சாப்பிட்றீங்க அது ஒரு கேள்வி. இவங்க தான் இன்ஸ்டாவில் போடுறதுக்காக போடுறாங்க. ஜென்ரலா இது வந்து தமிழ்நாட்டை பற்றி கிடையாது, இந்தியாவை பற்றின ஒரு விஷயம். இளைஞர்கள் தான் நாட்டின் முதுகெலும்புகள், நீங்கள்லாம் நாளைய தூண்கள் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பேசியிருக்காங்க.
அதை வந்து எனக்கு இந்த நியூஸ் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜி ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, தே ஆர் ஆல் முதுகெலும் இல்லாத ஒரு காக்ரோச்சஸ் அப்படின்றாரு. அதனால காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஃபார்ம் ஆகி இளைஞர்கள்லாம் சேர்ந்து அது ஒரு கிட்டத்தட்ட வந்து இவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியா ஒரு 12 மில்லியன் பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இளைஞர்களை இந்த மாதிரி வந்து வேணுன்ட்டே ட்வீட் பண்ணி விடுறது, அவங்கள ட்ரிகர் பண்ணி விடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை எப்படி வந்து அவங்க செய்யறாங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து ஒன்றிய பாஜக அரசு இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க எல்லாருமே வந்து பாஜக சப்போர்ட் ஆன ஒருத்தர் தான் அங்கே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருக்காரு. அவங்க சொல்றதுதான் இன்னைக்கு எல்லாம் நடக்குது. நீங்க இப்போ சமீபத்தில் நடந்த மாரிதாஸ் இஷ்யூ எடுத்துக்கோங்க. இது ஜென்ரலான ஒரு கொஸ்டின். மாரிதாஸ் இஷ்யூ எடுத்துக்கோங்க, போனோம்னா திரும்பி வந்துடுறாரு. ஏன்னா எல்லாமே அவங்க ஆளுங்க இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இதை பேசுறாரு? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாதா பேசுறதுக்கு முன்னாடி? இது இன்னைக்கு அது விஸ்வரூபம் எடுத்து ஆடிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த எப்படி இதை பேசுறாங்க? தெரிஞ்சே நிறையாவே இதுக்கு முன்னாடி நிறையா பேசியிருக்காங்க. இப்போதான் அது சர்ச்சையாயிருக்கு. நிறையா ஒரு அம்மாலாம் ஒரு நீதிபதியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இவர் செந்தில் பாலாஜி கேஸில் அது ஸ்டண்ட் வைக்கிற ஈஸி தான். நான் கூட யூடியூப்பில் பார்த்துறேன், நிறைய பேர் வைக்கிறாங்க ஸ்டண்ட்டு. அது பெரிய விஷயம் இல்லை, அதுக்காக பெயில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 3 hours ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்துடலாம் ஜெயிலுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் பார்த்தேன்னே சொல்லியிருக்கேன் நம்ம. அப்படிலாம் சொல்லும்போது இது பரவாயில்ல. இவர் சொன்ன டீசெண்டாக தான் சொல்லியிருக்காரு. முதுகெலும்பு இல்லை, கரப்பாம்பூச்சிகள், வேலைக்கு ஆகாதவனுங்க, வீணாக போனவனுங்க, அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து ஆப்ரேஷனை பண்ணி விட்டா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால அது இதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ அப்புறம் வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு, அது வைரல் ஆயிடுச்சு. அப்படிதான் நம்ம பார்க்கலாம். அதனால நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்கல்ல. அதே சந்திக்குது, கவர்மெண்ட் தானே சந்திக்குது. அதான் ஜென்ரலா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கேப்சர் பண்றோம், நாங்க இந்த ஸ்டேட்டை பிடிக்க போறோம், அந்த ஸ்டேட்டை பிடிக்க போறோம். பட் ஜென்சி கிட்ஸை வந்து ரொம்ப நார்மலா நினைச்சிட்டாங்களோ, ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டாங்களோ. ஏன்னா ஜென்சி கிட்ஸை வந்து குறை சொல்றதுன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இல்ல அதுதான், அதோட விளைவு தான் இப்ப வந்துட்டு இருக்கு. இப்ப 7 நாள் கெடு கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 நாள் இருக்கு டைம். அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நாடு முழுவதும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்ப கொஞ்சம் ஜென்சி கிட்ஸ் அந்த இது வந்து வீக்காக தான் இருக்கு. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி இறங்கின அன்னைக்கே ஆளை திரட்டி இருந்தாங்கன்னா பெரிய மாற்றம் வந்திருக்கும். இனி வந்து அது பெருசா வருமானது தெரியல. அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். என்ன அவங்கள்ட்ட லாகிங் நினைக்கிறீங்க? இது ஃபோர்ஸ் இருக்குல்ல, எடுத்தோன்னு ஒரு ஃபோர்ஸ் வருது. அந்த ஃபோர்ஸ்ல கூட்டம் வந்து 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா அன்னைக்கு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுருக்கு இந்தியாவில். வரல அப்படின்றதுனால இப்போ அவங்க திருப்பி அங்கங்கே ஸ்டேட் லெவல்லலாம் திரட்டிலாம் ஒரு போராட்டத்தை பண்ணலாம் முடியாது. ஒரே நாளில் ஒன்றா சேர்ந்து ஒரே இதில் இறங்கி அடிச்சிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அது இல்லை. இப்போ 7ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க, என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இப்போ இன்றைய காலகட்டங்களில் எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் நம்ம அப்படிதான் இருக்கணுமா? அதாவது ஃபாஸ்டா உடனே டிசைட் பண்ணி இம்மிடியட்டா செஞ்சாங்க. ஆமா, அப்படிதானே சேர்றாங்க. ஒரே நாள்ல தானே எல்லாம் ஆதரவாளர் வர்றாங்க, லேட்டாக வர்றாங்க. 6 மாசத்துல 1.5 கோடி பேர் சேர்ந்தானா இருக்கு. ஒரே நாள் முதல் நாள் பார்த்தா 1 லட்சம் பேர் இருக்கான் மெம்பரு, அடுத்த நாள் பார்த்தா 1.5 கோடி பேர் இருக்கான். அது ஃபாஸ்ட்டாக தான் நடக்குது. அப்போ நீங்களும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸ்லோவாக இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். அதுதான் சிறப்புண்ணே. ஓகே, ஃபைன். ஸோ எனக்கு இருந்த அவ்வப்போது இருந்த சந்தேகங்களும் தீர்த்துட்டீங்க. இது பழைய விஷயமா இருந்தாலும் அது ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. அதையும் தீர்த்துட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.